ஒனேசிமோ. ஒனேசிமோ என்பவன் ஒரு அடிமை. ஒனேசிமோ என்ற பெயரின் அர்த்தம் பயன்படுபவன். இவரை பற்றி கொலோசியர் 4வது அதிகாரம் 9வது வசனத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் எழுதப்பட்டுள்ளது. கொலேசு பட்டணத்தில் வசித்து வந்த பிலேமோன் என்ற மனிதருக்கு அடிமையாக இருந்தவர்தான் ஒனேசிமோ. அப்போஸ்தலனாகிய பவுலின் பிரசங்கத்தினால் பிலேமோன் ரட்சிக்கப்பட்டார். இந்நிலையில் ஒனேசிமோ பிலேமோன் வீட்டில் இருந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு கொலேசு பட்டணத்தில் இருந்து ரோமாபுரிக்கு ஓடி வந்துவிட்டார். அச்சமயத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் வீட்டு சிறையில் இருந்தார். எப்படியோ ஒனேசிமோ பவுலை சந்தித்து கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொண்டார். ஒனேசிமோ கிறிஸ்துவை அறிவதற்கு முன் பிரயோஜனமில்லாத வேலைக்காரன், அடிமை, அநியாயக்காரன், கடன் பட்டவன். ஆனால் கிறிஸ்துவை அறிந்த பின் ஒனேசிமோ அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்ற மகன், பிரயோஜனமுள்ளவன், பவுலின் உள்ளம் போல் இருக்கிறவன், பிரியமான சகோதரன் போன்ற பெயர்களை பெற்று வேறு மனிதனாய் மாறினான். அப்போஸ்தலனாகிய பவுலின் பிரசங்கமும் தேவனுடைய அன்பும் ஒனேசிமோவை சாட்சியாக மாற்றியது. இதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒனேசிமுக்காக ஒரு கடிதம் எழுதி அதை அவன் கையில் கொடுத்து பிலேமோனுக்கு கொடுக்க சொல்கிறார். அதுதான் பிலேமோன் நிருபம். இன்று பிலேமோன் நிருபம் நம் கையில் இருப்பதற்கு முக்கிய காரணம் ஒனேசிமு தான். அன்பானவர்களே, தேவனுடைய அன்பு ஒரு மனிதனை எப்படி மாற்றியுள்ளது பாருங்கள். கிறிஸ்துவை அறிவதற்கு முன் இருந்த ஒனேசிமுவின் வாழ்க்கை வெறுக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு அவரை ஊழியக்காரனாக மாற்றியுள்ளது. அவரால் இன்று நமக்கு பிலேமோன் நிருபம் கிடைத்துள்ளது. உங்கள் வாழ்க்கை எப்படி உள்ளது? ஒருவேளை கிறிஸ்துவை அறிந்த பின்பு மாறவில்லை என்றால் இன்றைய ஒனேசிமுவை போல் மாறிவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக கனி கொடுங்கள், பயன்படுங்கள். God bless you.